ஸோ அந்த எரருக்கு ரூட் காஸ் காரணம்னா நம்ம ஒரு NPM பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, இன்ஸ்டால் பண்ணி அதில் கொடுத்த கூகுள் லாகின். நம்ம அதுக்கு பதில் எக்ஸிஸ்டிங்காக நம்ம வந்து ஒரு ரியாக்ட் அதுக்கு பழைய ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, இம்போர்ட் ரியாக்ட் ஆகுன்ட்டு. ஸோ இதில் இருந்தே இன்புட் கூகுள் லாகின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அதை இம்போர்ட் பண்ணி செட் பண்ணுறோன்னே நமக்கு இந்த கூகுள் லாகின் நீங்கள் செட் பண்ணியாச்சு. இது வந்து ஆப் பாரில் போட்டுருக்கீங்க. இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கூகுள் லாகின் பட்டன் வந்துருச்சு. இப்போ அடுத்து இந்த இங்கேயும் நான் வந்து கூகுள் லாகின் தான் வைக்க போகிறேன் யூஸருக்கு. ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே கூகுள் மூலம் தான் எனக்கு லாகின் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணி ஜஸ்டிஃபை கண்டம் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் எப்படின்னு பார்ப்போமா? பட்டன் வந்து சென்டரில் போச்சு. ஏன்னா அலைன் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் ஃபுல் ஆயிடுச்சு. ரைட் கொடுத்துருவோம். ஜஸ்டிஃபை கமெண்ட்டும் எடுத்துருவோம். நமக்கு வேணும். பார்த்தீங்களா? வந்துச்சு. வேணும்னா மார்ஜின் டாப் ஆனால் 2 கொடுத்துக்கலாம். டூ பிக்சல் கொடுத்துருவோம். கொஞ்சம் இறங்கிடுச்சு. இப்போ இதே வந்து நம்ம கொஞ்சம் ரவுண்டடாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு இதை பண்ணுறது, ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டால் தான் நம்மளால் வந்து ரவுண்டடாக மாற்ற முடியும். இது சரி கிடையாது. இது வேணாம் நமக்கு. இட்ஸ் எனஃப். ஸோ ஓகே, நமக்கு ChatGPT வச்சு நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், ப்ரொஃபைல் மேட்ச்னு ஒரு இது போட்டிருக்கோம். இந்த ஆப் பார் கூட எது இவ்வளோ எலிவேஷன் நம்ம கம்மி பண்ணிடலாம். எலிவேஷன் இதில் இதுதான் வந்து லிஃப்ட் பண்ணி காட்டுறது நமக்கு. ப்ரொஃபைல் மேட்சர் அப்படி அந்த லாஸ்ட்டில் போட்டாச்சு. ஃபைண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர், நான் இந்த ட்ரஸ்டட் மேட்ரிக் பண்ணி தான் இதெல்லாம் போட்டுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன தர போகிறோம்? ஸ்மார்ட் மேட்சிங், வெரிஃபை ப்ரொஃபைல், செக்யூர் சேட். ஸோ இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்ஜின் டாப்பில் வந்து ஒரு 3 பிக்சல் கொடுப்போம். கொஞ்சம் கீழே விட்டோம். இது கொஞ்சம் மேலே போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த PY8ன்றதை 5 குறைச்சிப்போம். என்னதுன்னு பார்ப்போம். மேலே பார்த்தா ஸோ 3ன்னு கொடுப்போம். எனக்கு PY வேணாம்ப்பா. கொஞ்சம் மேலே வந்துருச்சு. PY10 கொடுத்தா 2 சைடுமே நமக்கு இது ஆகுது. ஸோ அப்படின்னா வந்துட்டு பேடிங் பாட்டம் மட்டும் 10 இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இது வந்துருச்சு. இப்போ இதுலேயுமே வந்து நம்ம டிசைன் சரியில்லை பாருங்கள். இது இங்கே இருக்குது. இது பக்கத்தில் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்?
இந்த கிரிட் தான் பிரச்சனை. இப்போ நமக்கு சேட் கொடுத்த கோடில் பார்த்தீங்கன்னா கிரிட்டில் வந்து இந்த ஐட்டம் போட்டு கிரிட்டில் எக்ஸசைஸ்ன்ட்டு இப்படி அது வந்து ஒர்க் ஆகாது. இது நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஓகே, கார்டு ஓகே, ஃபேவரட் ஐக்கன் இருக்குது. அப்போ இந்த கார்டு வந்து என்ன ஆகணும், போட்டு ஃப்ளெக்ஸ் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கணும். அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்துச்சா. இப்போ இந்த டைட்டிலும் இதுவும் வந்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணணும். நம்ம இது சேட்கிட்டே கொடுத்து கேட்போம். இப்போ ஒரு டிசைன் கொடுத்துருக்கான் இந்த லேஅவுட்டுக்கு மட்டும். செக் பண்ணி பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கான்ட்டு. லெட்ஸ் சி. வா, நல்லா பண்ணா பாருங்க. என்ன மாற்றிருக்கான் அப்படி. ஃபஸ்ட்டு கார்டை போட்டிருக்கான். கார்டை டிஸ்பிளே பண்ணிட்டு 2 ஐட்டமாக பிரிச்சு, இது தனி பாக்ஸ் மொத்தமாக ஒரு ஐட்டமாகவும் இது தனி ஒரு ஐட்டமாகவும் பிரித்து நமக்கு 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு ஸ்கின்னோட இதில். ரெஸ்பான்சிவ் தெரியணும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்ச ஈஸியாக இருக்கும். இதுவுமே பெருசாக இருக்குது. ஸ்டார்டட் ஜர்னி டுடே இட்ஸ் ஓகே, பட் அது வந்து ரொம்ப ஹைட்டு. இது இவ்வளோ வேண்டாம் என் பேக்ரவுண்டுக்கு. 3 போதுமானது தான். இப்போ இந்த ஜாயின் நவ்வுன்னு கொடுத்தாலுமே நமக்கு வந்து கூகுள் சைன் தான் போகணும். மூணுக்கும் ஒரே பட்டனே வச்சிருக்கோம். வேணாம், ஜாயின்ன்ற பட்டனே இருக்கட்டும். நம்ம அதை ஸோ நம்ம இப்போ நமக்கான ஒரு லேண்டிங் பேஜ் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. நம்மளோட தீம் வந்து ஒயிட் அண்ட் பிங்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் சைன்இன் பண்ணால் எப்படி இப்போ நமக்கு சைன்இன் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகுது, ஆக்சஸ் பிளாக் அப்படின்னு வருது. ஸோ இது காரணம் என்ன, நம்மக்கிட்ட கிளைண்ட் ஐடி இல்லை, கிளைண்ட் ஐடி வேணும். கிளைண்ட் ஐடி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு உங்களோட ஜிசிபின்னு இருக்கும் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் போகணும். கூகுள் க்ளவுட் கூகுள் இல்லைங்களா, இதுக்குள்ளே சைன்இன் பண்ணி நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து இது பண்ணணும். என்கிட்ட இப்போ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அதையும் உங்களுக்கு வச்சு டெமோ காட்டுறேன்.
எக்ஸிஸ்டிங் கிளையண்ட் ஐடி என்கிட்ட இருக்குது.